ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களோட கியூபேக் இன் மான்ட்ரியல் ட்ரிப்போட டே 4. நாங்கள் வந்து இந்த வெயில் வாட்சிங்லாம் முடிச்சுட்டு கியூபேக் சிட்டியில் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். அதுதான் கடைசி விலாகு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டே 4 காலையில் சீக்கிரமாகவே இருந்துச்சு. கெனான் அப்படின்ற பிளேஸ்க்கு வந்து போயிட்டோம். இது இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கியூபேக் சிட்டி தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ நிறைய பேர் கியூபேக் வந்து சுற்றி பார்க்க வரீங்க அப்படின்னா இந்த பிளேஸை வந்து ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஸோ தயவு செஞ்சு போய் பாருங்கள். அவ்வளோ சூப்பரான பிளேஸு. கண்டிப்பாக ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பாக இருக்கும். அவ்வளோ சூப்பரான பிளேஸை நான் இவ்வளோலாம் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நார்மலாக ஒரு ஃபால்ஸ் அப்படி தான் நினச்சேன். பட் இது செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ டேரிஃப் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன். நாங்கள் எல்லாமே ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ இன்க்ளூடிங் இந்த ஜிப்லைன் ஆல்சோ. ஸோ நாங்கள் போனோடனே ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரோடனே ஃபஸ்ட்டு இந்த ஜிப்லைன் தான் இருக்கும். இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ஃபால்ஸ்க்கே போக முடியும். நான் என்னமோ நினச்சிட்டு போனேன். ஆனால் அது பயங்கர டெரராக இருந்துச்சு இந்த ஜிப்லைனு. உண்மையாக சொல்லணும்னா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஜிப்லைன் எக்ஸ்பீரியன்ஸ். இது நான் தனியாக போகிறேன் தொங்கிட்டு போகிறேன்னா கண்டிப்பாக போயிருக்கவே மாட்டேன். உட்காந்துட்டு போகிறனால தான் சரி சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் இது பயங்கரமாக இருந்தது. ஸோ இது வந்து இப்படி மேலே இப்படி தூக்கணுன்னே எனக்கு வயிறுலாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக தாங்க போய் அந்த கடைசியில் போய் நிற்கும். இப்படி குமிஞ்சு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய ஃபால்ஸுக்கு மேலே நீங்கள் இருப்பீங்க. எனக்கு வயிறுலாம் ஒரு நிமிஷம் கலங்கிருச்சு. அப்புறம் ரிட்டன் வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஃபாஸ்ட்டாக வரும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ நான் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. கண்டிப்பாக நான் வந்து கீழே தான் போட்டுருவேன் பயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போகலாம். ஏறி உட்காந்ததுக்கப்புறம் இந்த ஃபோன் நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். ஸோ நான் இந்தளவுக்கு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. நம்ம இறங்குனதுக்கப்புறமா கீழே ஒரு டிவி மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து நம்ம ரைடு வந்து வரும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த QR கோடு ஸ்கேன் பண்ணி பே பண்ணி வாங்கிக்கலாம். ஃபோட்டோஸ்க்கு வந்து $8, வீடியோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா $11 அந்த மாதிரி வந்து வரும். ஸோ நான் அதை வாங்கலை, வேண்டான்னு சொல்லி விட்டுட்டேன். என் ஹஸ்பண்டே எடுத்திருந்தாங்க வீடியோஸ்லாம். ஸோ அதுக்கப்புறம் நேராக உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 லெவல் ஆஃப் பிரிட்ஜஸ் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் பிரிட்ஜு. ஒவ்வொரு லெவல் பிரிட்ஜும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹைட்டில் இருக்கும். இது வந்து நார்மல் ஹைட்டில் இருக்கிற பிரிட்ஜு, அதாவது கீழால் இருக்கிற பிரிட்ஜு. இதுக்கப்புறம் நம்ம மேலே ஏறி போவோம். ஹைட்டாக அந்த ஃபால்ஸோட ஹைட்டு வரைக்கும் மேலே வரைக்கும் இருக்கிற பிரிட்ஜு வரைக்கும். ஸோ அதை நம்ம ஏறி இறங்கி போகிற மாதிரி தான். செம்ம சூப்பராக இருந்துச்சு இது பார்க்குறக்கே. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அந்த ஃபால்ஸோட ஒவ்வொரு வியூ வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு பிரிட்ஜுக்குமே ஒவ்வொரு நேம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அங்கேருந்து தண்ணி வருது பார்த்திங்களா, குட்டி ஒரு ஃபால்ஸ் மாதிரி. அங்கேருந்து நார்மலாக வர தண்ணி இதுக்கப்புறம் அப்படியே பெரிய ஃபால்ஸாக வந்து கொட்டுது. அதுதான் வந்து நம்ம அந்த மேலே நின்று அந்த மேலே பிரிட்ஜில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே அந்த மேலே ஏறி கைடன்ஸ் இருக்கும் நம்மளுக்கு எப்படி போகணும் அப்படின்ட்டு. இதேமாதிரி உட்டன் பிரிட்ஜெலாம் இருக்கும். இது வழியாக நம்ம இறங்கி போனோம் அப்படின்னா ஒவ்வொரு லெவல் ஆஃப் பாலம் வந்து வரும். ஆக்சுவலி நாங்கள் ரிவர்ஸாக வந்து போயிட்டோம், நேராக போகாமல். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்து போயிட்டோம். ஒவ்வொரு இடத்துல என்ன பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு விதமான வியூவில் வந்து நம்ம அந்த ஃபால்ஸ் வந்து பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பெரிய அருவியிலேருந்து கொட்டுற அந்த ஃபால்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரி நமக்கு அது செட் பண்ணியிருப்பாங்க இந்த வியூவெலாம் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த தண்ணியோட சவுண்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ எக்ஸாக்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே அந்த ஃபால்ஸோட மேலே அந்த பாலத்துலேருந்து பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த ஜிப்லைன்லேருந்து பார்க்குறக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த அன்றைக்கி வந்து வெதர் செக் பண்ணும்போது மழை தான் போட்டுருந்துச்சு. எனக்கு முந்தின நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நைட் ஃபுல்லாக மழையாக தான் இருந்துச்சு. சரி காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெயின் தான் போட்டுருந்துச்சு. ஆனால் ரொம்ப லைட்டான ரெயின்ஸ் தான். அதனால தான் பசங்களுக்கு ஜாக்கெட்லாம் போட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஆனால் நாங்கள் வந்து உள்ளே போய் அந்த ஜிப்லைனில் ஏறுறதுக்கு லைன் நிற்கும்போது மழை வந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் வரவே இல்லை. கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாட்டாக தான் இருந்துச்சு வெதரு. ஸோ இருந்தாலும் பசங்களுக்கு ஜாக்கெட்லாம் போட்டு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து போனோம். ஆனால் அந்த அன்றைக்கி அதுக்கப்புறம் மழையே பெய்யல, ரொம்ப நல்லா இருந்துச்சு வெதரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லெவல் ஆஃப் பிரிட்ஜ் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக கீழெல்லாம் வந்து தெரியும். நம்ம இதுவே ஓரளவுக்கு ரொம்ப ஹைட்டு தான். அப்படியே நம்ம நடந்து போகும்போது அந்த பிரிட்ஜெலாம் இப்படியே வந்து ஆடும். அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனே தெரியல அந்த எக்ஸ்பீரியன்ஸு. இவ்வளோ பெரிய மேலே இடத்துல நின்று அந்த பிரிட்ஜை ஆடும்போது வர அந்த ஒரு பயம் இருக்குது தெரியுங்களா. அதுவும் முன்னாடி போகிறவங்களாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறவங்களாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஆடும் அந்த பிரிட்ஜு. ஸோ கீழே நின்று இப்படி குமிஞ்சு பார்த்தோன்னா தண்ணி போகிறதெல்லாம் வந்து சூப்பராக அழகாக தெரிஞ்சிச்சு. ரொம்ப தண்ணி ஃபாஸ்ட்டாக கீழே போகும்போது அதுக்கு மேலே நின்று பார்க்குறதே பயம். அது நம்ம காலுக்கு கீழே குமிஞ்சு பார்க்கும்போது தெரியுது அப்படிங்கும்போது இன்னும் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ இது செகண்ட் லெவல் ஆஃப் பிரிட்ஜு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அது பார்க்குறதுக்கு செகண்ட் லெவல் ஆஃப் பிரிட்ஜுக்கு வந்து வருவோம். வந்ததுக்கப்புறமா திருப்பி இதே வழியில் ரிட்டன் போயிட்டு தான் நம்ம தேர்ட் லெவல் ஆஃப் பிரிட்ஜுக்கு வந்து திருப்பி மேலே ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா
இறங்குறதுலாம் ரொம்ப ஈஸியாக தான் வந்து இறங்கிரும். ஆனால் ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நிறைய ஸ்டெப்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய மலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற போகிறோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ். நான் முன்னாடியே காமிச்சேன்ல அந்த ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ். செகண்ட் பிரிட்ஜ்லேருந்து அந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம தேர்ட் லெவலாக பிரிட்ஜுக்கு வந்து போக போகிறோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபுல் அந்த மேலே குட்டுது பார்த்திங்களா ஃபால்ஸு, அந்த இடத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் லெவல் ஆஃப் பிரிட்ஜு. எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், இதோட எண்டு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சுற்றிட்டு திரும்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இறங்கி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பிரிட்ஜுக்கு வந்து வந்துடுவோம். இன்னும் 10 தான். வா 1 2 3 4 5 One more left. 7 8 9 Service, taligo service. ஸோ ரொம்ப பொப்பிஷியமான மூமெண்ட்னால ஏறவே முடியல. அங்கே உட்காண்டிருந்தவங்களாம் ஏறி வந்தோடனே கை தட்டினாங்க. உண்மையாக இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் எங்கே ஸ்டெப்ஸ் ஏறினாலும் எனக்கு எந்த இன்சிடென்ட் தான் வந்து ஞாபகமே வந்து வரும். ஸோ அங்கேருந்து கிளம்பி ஜஸ்ட் அங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸில் அந்த சர்ச் ஒன்று இருந்துச்சு. ஸோ அது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு சர்ச்சு. நீங்கள் மாண்ட்ரேயில் ஒரு சர்ச் இருக்கும்ல, சேம் அதே மாதிரி தான் அந்த சர்ச்சுமே வந்து இருந்தது. ஸோ நான் இங்கே வந்து பெருசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கனடா வந்ததுக்கப்புறம் எந்த சர்ச்சுக்குமே வந்து போனது கிடையாது. பட் உள்ளே போய் பார்க்கும்போது இந்த லேம்ப் ஏரியான்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. நம்ம அதை பே பண்ணி தான் ஏற்றணும். பட் நாங்கள் அப்படி இல்லை, அலைஞ்சிருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா 1 2 ஏற்றி வச்சுட்டு வந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு, கலர் கலராக, ப்ளஸ் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்ட்டு. சர்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி ஹேண்ட் பெயிண்டிங்லாம் வந்து பண்ணி ஃபுல் கிளாஸ் ஒர்க்கு அந்த மாதிரி ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து தெரியல எந்த மாதிரியான காட்லாம் வந்து இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஒவ்வொரு பேர் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து படித்தது பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான். டெய்லியும் இல்லை அப்படின்னா வீக்லி வந்து ஒரு கேண்டில் வாங்கிட்டு போய் நான் சர்ச்சில் ஏற்றி வச்சு ப்ரே பண்ணுவேன். ஸோ நான் 10th படிக்கும்போது கிளாஸ் டீச்சர்ஸே பார்த்திங்கன்னா ரெகுலராக கூட்டிகிட்டு போய் ப்ரே பண்ண வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கர அட்டாச் இருக்குது, எனக்கு வந்து ஒரு பாண்டிங் இருக்குது சர்ச் கூட. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு தாட்டு தான் எனக்கு அங்கே இருந்துச்சு. சர்ச்சில் போய் கொண்டுரும்போது அந்த ஸ்கூல் டேஸில் எனக்கு ரொம்ப ஞாபகம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லோரும் முட்டி போட்டு ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் போய் முட்டி போட்டுட்டு ப்ரே பண்ணிட்டு வந்தேன். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த யாசகம்லாம் கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி உட்காந்துட்ருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு. அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எந்த சர்ச்சுக்குமே நான் அது பார்த்ததே இல்லை. ஸோ வெளியே பார்த்திங்கன்னா இந்த சர்ச் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சுற்றியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிளேஸ் இருந்துச்சு. அங்கே ஒரு பெரிய ஃபவுண்டைன் இருக்குது. ஸோ ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து போனது பார்த்திங்க அப்படின்னா மாண்டமர்சி ஃபால்ஸ் தான். இது கியூபேக்கில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபேமஸான ஃபால்ஸு. ஸோ இதுக்குமே நாங்கள் ப்ரீ புக் பண்ணியிருந்தோம், முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டோம். எந்த பக்கம் போய் எந்த பக்கம் வர்றதுனே தெரியல. சரி ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போய் ஒரு வாக் பண்ணி அந்த ஃபால்ஸை போய் பக்கத்தில் பார்க்குறக்கு ஒரு வழி இருக்குது, அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து போனோம். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய ஃபால்ஸு, அதுக்கு பக்கத்தில் ஒரு மலை. அந்த மலையில் பார்த்திங்க அப்படின்னா ஏறி போகிறதுக்கு ஸ்டெப்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. இறங்குறது ஈஸி, அவ்வளோ பெரிய மலை எப்படா ஏறுறது எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இவ்வளோ பெரிய மலை ஏறி தான் அந்த பிரிட்ஜுக்கு இந்த ஃபால்ஸுக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் இருக்குது பார்த்தியா, அதுதான் இந்த ஃபால்ஸோட ஃபேமஸே. ஸோ அது எப்படி பார்க்குறோம் அப்படின்னு தெரியாமல் நான் பயந்துகிட்டே இருந்தேன். அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்லை நம்ம அது மேலாம் ஏற வேண்டாம், நான் வந்து ஏரோ கார் புக் பண்ணியிருக்கேன், அதில் போய்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த ஏரோ கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை டைம் வேணாலும் ஏறி இறங்கிக்கலாம். ஸோ அன்லிமிட்டட் தான். நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு டேக் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நயக்ரா ஃபால்ஸை விடவே ரொம்ப ஹைட்டான ஃபால்ஸ் தான் இது. ஸோ மேலும் தண்ணி கொட்டுது இல்லையா, அந்த கொட்டுற இது வந்து பார்த்திங்கன்னா நயக்ரா ஃபால்ஸை விட பெருசாக. ஸோ அந்த ஃபால்ஸுக்கு மேலே ஒரு பிரிட்ஜை போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஏரியா இருக்குது, பார்க்கு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏரோ கார்லேருந்து ஏறிட்டோம்.
நான் நினச்சேன் 1-2 பேர் தான் போக முடியும் அப்படின்ட்டு இது பார்த்தேன் அப்படின்னா 15-20 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வந்து ட்ராவல் பண்ணலாம். நான் கூட ரொம்ப நேரம் லைன் நிற்கணுமோ அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. போனோடனே நெக்ஸ்ட் இதுலேயே நாங்கள் ஏறிக்கலாம். ஸ்டாலர் ஃப்ரெண்ட்லி தான், நம்ம ஸ்டாலர்லாம் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். சரி நம்ம ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்டும் மித்துலும் வந்து பார்த்திங்க சர்வீஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிப்லைனில் போகிறாங்க இங்கே. ஸோ அந்த டைமில் மித்தில் ஓடிக்கிட்டே இருப்பான்னு சொல்லி ஸ்டாலர் எடுத்துகிட்டு போய்க்கலான்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ நம்ம ஆரோ காரில் ஏறி மேலே வந்துட்டோம். அந்த ஃபால்ஸுக்கு மேலே இருக்க பிரிட்ஜு தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு ஸ்டன் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம கீழேருந்து அந்த ஃபால்ஸை வந்து பார்க்குறதுக்கும் இந்த பிரிட்ஜு மேலேருந்து அந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்கும் வேறு மாதிரி இருந்துச்சு உண்மையாகவே. ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபால்ஸுக்கு மேலேலாம் இந்த பிரிட்ஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த பக்கம் பார்த்தா ரொம்ப நார்மலாக தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்குங்க. அப்படியே நேராக ஒரு ரிவர் மாதிரி வந்து லைட்டாக தான் தண்ணி கொட்டுது. அதே நீங்கள் இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஆர்ப்பரிச்சு கொட்டுது அப்படின்ட்டு. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது டோட்டல் கியூபாக் சிட்டியே வந்து தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலி நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேல் வாட்சிங் போகிறதுக்கு இந்த பக்கமாக தான் போனோம். ஜஸ்ட்டு காரில் அந்த பிரிட்ஜ் வழியாக தான் போனோம். காரில் போகும்போது இந்த ஃபால்ஸ் பார்த்தது தான். அது இந்த பிரிட்ஜ் மேலே நின்று பார்க்குறதுக்கு அந்த வியூவே வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஃபால்ஸுமே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிப்லைன் இருக்குது. இந்த ஃபால்ஸ் பக்கத்துலேயே தான் ஜிப்லைன் வரும். அங்கே நின்று பார்க்கும்போது இந்த ஃபால்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இன்னும் ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த ஃபால்ஸ் மேலே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வேஷும் அவரும் வந்து ஜிப்லைனில் வர போகிறாங்க. எனக்கு தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு, எப்படிலாம் அவங்க வர போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்த வீடியோ. ஸோ ஜிப்லைனில் வந்துட்டாங்க அப்படின்னா ஜிப்லைன் பேக்கேஜோடவே வீடியோ ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. வீடியோ நமக்கு ஃப்ரீயாக வந்துடும், அதுக்கு தனியாக பே பண்ண தேவையில்லை. கெனானில் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு சர்வேஷ் தான் எப்படி பயந்துக்குவானோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அவன் தைரியமாக தான் இருந்தான். ஸோ இவ்வளோ பெரிய ஃபால்ஸ் மேலே அந்த ஜிப்லைனில் தொங்கிட்டு வர்றதுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயோ பயமாக இருந்துச்சு எனக்கு. என் ஹஸ்பண்ட் நீ போனாரு. நான்லாம் போகவே மாட்டேன் அப்படின்ட்டேன். ஸோ நாங்கள் இங்கே நின்றுட்டு அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே ஜிப்லைன் வரதும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு கொடுக்குற வீடியோ எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக எல்லா வியூஸ்லேருந்துமே அந்த வீடியோ வந்து கரெக்டாக வந்து இது பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு QR கோடு மாதிரி இருந்துச்சு, அதை ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வீடியோ நமக்கு வந்து வந்துடும். ஸோ அவங்க எடுத்த வீடியோஸ் தான் இது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் ட்ரிப்லாம் போக பிடிக்கும், ஜிப்லைன்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மவுண்டன் மெர்சி ஃபால்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ஃபால்ஸ் பக்கத்துலேயே இந்த ஜிப்லைன் வந்து வருது. நம்ம வந்து நயாகராலையும் சரி கெனான்லேயும் சரி ஃபால்ஸ் பக்கத்துலேயே இல்லை. இது வந்து ஃபால்ஸ் பக்கத்துலேயே இருக்கிறனால கண்டிப்பாக வந்து ஒர்த்து தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்பி பார்த்திங்கன்னா கியூபாக் சிட்டி மெயின் சிட்டி டவுனுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ எனக்கு இங்கே இருக்கிற பேர்லாம் பார்த்திங்கன்னா வாயிலே நுழைய மாட்டேங்குது. ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நேமாக இருக்கங்காட்டி என்ன பேர்னு எனக்கு தெரியல. ஸோ சொல்கிற கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல. ரோசிஸ்லி ஃபோர்ட்டுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்து பேர். ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ஏரியாவில் ஜஸ்ட்டு சும்மா நம்ம அந்த கடைசி வரைக்கும் வாக் பண்ணிட்டு இந்த கடைசிக்கு திரும்பி வர்றது தான் மட்டும்தான். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த வாலு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா அங்கங்கே நின்று இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு செம்மையான இடம் இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துலேருந்து நீங்கள் மேலே ஏறி போனீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து வந்துடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கியூபாக்கு நீங்கள் போட்டிங்கனாவே ஃபஸ்ட்டு இந்த பில்டிங் தான் வந்து வரும். ஸோ இந்த இடத்து பேர் வந்து ஃபெயின்ட் மவுண்ட்லி சேட்டோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து வரும். வாயிலே நுழைய மாட்டேது இந்த பேர்லாம். ஐயோ சான்ஸே இல்லை. அந்த பில்டிங் விட அந்த பில்டிங் பக்கத்தில் இருக்க இந்த வியூ அங்கேருந்து பார்க்குற அந்த வியூ தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. டோட்டல் கியூபாக் சிட்டியே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த க்ரூஸ்லாம் வந்து போயிட்டு வரும், அது இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம அந்த பக்கம் போகிறதுக்கு நம்ம க்ரூஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த க்ரூஸ் கூட நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்குது. நீங்கள் அங்கேருந்து நீங்கள் டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு கூட இந்த க்ரூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் போகிறோம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பிடிச்சிருச்சு. சும்மா ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்கும், அப்படியே நல்லா மழை வந்துருச்சு. அங்கேயே வந்து ஒரு கடை மாதிரி தெரியுது பார்த்திங்களா, ஒரு கொடை மாதிரி இருக்குல்ல, அது கீழே ஒரு காஃபி ஷாப் இருக்குது. அதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 30 to 45 minutes அங்கே தான் நின்றுருப்போம். நல்லா சரியான மழை பிடிச்சிருச்சு. மழை நின்னதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அங்கேருந்து அந்த பிளேஸ்லேருந்து மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னா இந்த வியூ பிளேஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் வந்து லா சிட்டாடல் டி கியூபாக் அப்படின்ட்டு. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பில்டிங் அது பக்கத்தில் இருக்கிற அந்த ரிவரு எல்லாமே சூப்பராக ஃபுல்லாக வந்து தெரியும். ஜஸ்ட் அந்த பில்டிங்லேருந்து நீங்கள் மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னாலே இந்த வியூ வந்து இருக்குது. ஸோ சூப்பரான வியூ மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் இந்த பில்டிங்லேருந்து ஜஸ்ட் நீங்கள் கீழே இறங்கி வந்தீங்க அப்படின்னா அம்பர்லா ஆலின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. சொல்ல மறந்துட்டேன், நம்ம அந்த ஸ்ட்ரீட்லேருந்து அந்த மேலே போகிறதுக்கு ஒரு ஏரோ கார் மாதிரி இருக்குது. ஜஸ்ட் $7 தான், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இறங்கி வரும்போது நீங்கள் ஸ்டெப்ஸில் கூட வந்துக்கலாம். ஏறி போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் அந்த ஏரோ கார் யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ அங்கேருந்து அந்த பில்டிங்லேருந்து கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா அம்பர்லா ஆலி. ஜஸ்ட்டு சின்ன ஒரு ஏரியாவை அந்த அம்பர்லா வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த 2 சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ் தான், ஷாப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த அம்பர்லாஸ்லாம் வச்சு இந்த ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஸ்பாட்டை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சி. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அம்பர்லாஸ் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரீட்டு. இந்த மழை பெஞ்சதுனால இங்கே யாருமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு நல்லா ஒரு பீக் ஈவினிங் டைம்லாம் போனீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அம்பர்லா ஆலியில் ஜஸ்ட் நீங்கள் கீழே வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த பில்டிங் மேலே பார்த்தோம்ல அந்த வியூ வந்து இருக்கும். ஸோ இந்த பிளேசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த இடம் எல்லாமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து பார்த்து வந்து போனோம். ஸோ அவ்வளோதான், டோட்டல் கியூபாக் சிட்டியுமே வந்து ஒரே நாளில் சுற்றி பார்த்தாச்சு. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். நைட்டு ஒரு 11 o'clock கிட்ட ரூமுக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நியர்பை மான்ட்ரியல் கிட்ட போட்டிருக்கோம். மான்ட்ரியலுக்கு போகணுன்னா இங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே ரூம் போட்டிருந்தோம். இது வந்து ரொம்ப நார்மலான ரூம் தான். மைக்ரோவேவன் அப்புறம் வந்து அடுப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஃப்ரிட்ஜ் மட்டும் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ரூம்ஸ் வந்து போட்டிருந்தோம். இதுதான் வந்து ஹோட்டல் ரூம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மான்ட்ரியல் வந்து பார்க்கலாம். டாடா பாய்.